ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் பணம் வரவை தடுக்கக்கூடிய சில செயல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம கையில் பணம் தங்காது, பணம் வீண் விரயம் ஆகும். அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம செய்கிற, அதாவது நம்ம அறியாமல் செய்கிற ஒரு சில விஷயங்களால் தான் நம்ம வீட்டில் தவறுகள் நடைபெறும். சரியா, செல்வம் தங்காது. அந்த இதை போக்குறதுக்கு இதில் நம்ம ஒரு சில வழிமுறைகளை சொல்லியிருக்கோம். அதை பின்பற்றி உங்கள் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், துடைப்பம். ஆமாங்க, துடைப்பத்தை முறையாக நம்ம பராமரிக்கிறதுல தான் மகாலட்சுமி அம்மையார் சந்தோஷப்பட்டு நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்மையார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க. சரியா? சரி, அதாவது நம்ம துடைப்பம் பொதுவாக என்றைக்கு வாங்கணும், அது எந்த டைரெக்ஷனில் வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் இதில் அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். துடைப்பம் நம்ம வாங்கிட்டு நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா, அதை அடுத்தவங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கண்ணில் படாத அளவுக்கு வைங்க. அதாவது பணத்தை எப்படி அடுத்தவங்க பார்க்கக்கூடாதுங்கிற இதில் வைக்கிறீங்க, அதே மாதிரி அந்த அளவுக்கு அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு மரியாதை வச்சு வைங்க. அடுத்தது, நம்ம வீடெல்லாம் கூட்டிகிட்டு சில பேர் துடைப்பத்தை அப்படி ஒரு வேஸ்ட்டு பொருள் டஸ்ட்பினில் குப்பையை போடுற மாதிரி தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். அந்த துடைப்பத்தை முறையாக எடுத்து அப்படி பக்குவமாக வைங்க. அதுக்கப்புறம் இந்த துடைப்பம் ரொம்ப தேஞ்சி போகிற அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஓரளவுக்கு யூஸ் பண்ணோடனே அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். அதுவும் தானமாக, இப்போ ஈரத்துடைப்பம் தானே அப்படின்னு யாருக்கும் தானமாகவும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. மகாலட்சுமி அம்மையார் குடியிருக்கிற அந்த துடைப்பத்தை வச்சு சில பேர் செருப்பெல்லாம் தள்ளி விடுவாங்க கூட்டும்போது. அந்த மாதிரி செயலில் ஈடுபடவே கூடாது. அது அவங்கள ரொம்ப கோபப்படுத்தும். நீங்கள் கூட்டும்போது செருப்பு அதில் இருந்துச்சுன்னா அதை கையால் தான் அப்புறப்படுத்தி இது பண்ணுங்களே தவிர துடைப்பத்தை வச்சு தள்ளாதீங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம துடைப்பத்தில் ஒரு சில முடிகள், டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேர் அதோடு எடுத்துக்கொண்டு அந்த துடைப்பத்தை வச்சுருவாங்க. அந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டும் வைக்காதீங்க. துடைப்பத்தை நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கு உரியான இடத்துல கொண்டு வைங்க. அப்புறம் இன்னொன்று நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், நிறைய பேர் துடைப்பத்தை மிதிக்கிறது, தாண்டுறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. எக்காரணத்தை கண்டும் துடைப்பத்தை நம்ம மிதிக்கவும் கூடாது, தாண்டவும் கூடாது. ஏன்னா துடைப்பத்தில் மகாலட்சுமி அம்மையார் இருக்கிறாங்க. அது ஒரு வீடு கூட்டுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாகவே அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. அந்த துடைப்பத்தை நம்ம எந்த அளவுக்கு மரியாதையாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செல்வம்